தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை தேவனுடைய வார்த்தையோடு சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக 121 சங்கீதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 121. இந்த சங்கீதம் நம் எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு சங்கீதம். மேலும் நாம் இந்த 8 வசனங்களுமே சிலர் நாம் மனப்பாடமாக கூட நாம் செய்து வைத்திருக்கிறோம். சரி, இந்த சங்கீதம் 121வது சங்கீதம் தேவனிடமிருந்து வரும் உதவியை குறித்து பேசுகிறது. இப்படி கூட சொல்லலாம், தேவன் எவ்வாறு தம் பிள்ளைகளை பாதுகாக்கிறார் என்ற அம்சத்தின் அடிப்படையில் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, முதல் 2 வசனங்களில் தேவனுடைய உதவியை குறித்து இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறார். இரண்டாவது வசனம் 3-8 வசனங்களில் தேவன் செய்யக்கூடிய உதவியினுடைய சில வாக்குத்தத்தங்கள், அதாவது தேவன் எப்படியெல்லாம் அவர் உதவி செய்வார் என்பதை குறித்து 3-8 வசனங்கள் சொல்லுகிறது. சரி, பொதுவாக இதற்கு முன் உள்ள சங்கீதம், அதாவது 120வது சங்கீதத்தை நாம் பார்த்தால், இந்த சங்கீதக்காரனுடைய உபத்திரவங்கள், அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகளை குறித்து விவரித்து சொல்லக்கூடிய சங்கீதம் 120. சரியா, நான் மறுபடியும் சொல்றேன். 120வது சங்கீதம் சங்கீதக்காரனுடைய அல்லது அந்த சங்கீதக்காரருடைய உபத்திரவங்கள், பாடுகளை குறித்து பேசுகிறது. ஆனால் 121ஆம் சங்கீதம் கர்த்தரை நம்புவதை பற்றியும், ஆபத்து காலத்தில் கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை, அந்த விஷயத்தை பற்றியும் சங்கீதம் 121வது சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது, அமைந்திருக்கிறது. சரி, இந்த சங்கீதத்திற்கு 2 வேறு பெயர்களாலும் அழைக்கலாம். உதாரணமா யுத்த வீரரின் கீதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரியா, யுத்த வீரரின் கீதம். இரண்டாவது வழிப்போக்கரின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. சோ யுத்த வீரரின் கீதம், வழிப்போக்கரின் கீதம் என்று இந்த சங்கீதத்திற்கு வேறு பெயர்களும் உண்டு. சரி, இப்ப இந்த சங்கீதத்தில் ஆரோகண சங்கீதம் என்ற தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சாங்ஸ் ஆஃப் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கீதங்களை பொதுவாக எருசலேமில் பண்டிகை கொண்டாட வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்கள் தேவாலயத்தை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் இந்த விதமான பாடல்களை பாடுவார்கள். பொதுவாக எருசலேம்ல பல பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடினார்கள். யூதர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 7 பண்டிகைகளை அவர்கள் ஆசரித்தார்கள், கொண்டாடினார்கள். அது என்னென்ன பண்டிகை என்று நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இப்படி பண்டிகை கொண்டாட வரக்கூடிய இந்த ஒரு சூழலில், இந்த ஒரு நாட்களில், காலகட்டங்களில் தான் இப்படிப்பட்ட சங்கீதம் பாடப்பட்டது. சரியா, இந்த சங்கீதத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொடுப்பார்கள், பகிர்ந்து சொல்லுவார்கள். இப்போ உதாரணமா நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரயாணமாக செல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப பிரயாணமாக செல்லும் போது நாம் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக, அல்லது பிரயாணங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரையை நாம் சொல்லுகிறோம். அதுபோல யூதர்கள் பிரயாணமாக எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவர்கள் செல்லும் போது, அல்லது பண்டிகைகளை ஆசரிக்கும் போது, இந்த விதமான பாடல்களால் ஒருவரை ஒருவர் தேற்றினார்கள், பாடி உற்சாகப்படுத்தினார்கள். சரி, இப்ப அவர்கள் அந்த பண்டிகை காலங்களில் வரும்போது, அன்றைய நாட்கள்ல இன்றைக்கு நாம் காண்பது போன்றதான பயண வசதிகள் இல்லை. எனவே அவர்கள் பண்டிகை கொண்டாட வருபவர்கள் வழிப்போக்கர்களாக, அல்லது எந்த இடத்தில் அவர்கள் தங்க விரும்புகிறார்களோ அங்கே அவர்கள் தங்கி விடுவார்கள். அப்படி அந்த இருள் நேரங்களில், பழக்கமில்லாத அறியாத இடங்களில் அவர்கள் தங்கி இருக்கும்போது
பல கொள்ளை சம்பவங்கள் நடந்தது. அதாவது திருடர்கள் அல்லது கொள்ளைக்காரர்கள், கொள்ளையர்கள் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களுடைய ஐஸ்வர்யம், அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள், பணம், இதையெல்லாம் எடுத்து போய்விடுவார். அப்ப உண்மையிலேயே இந்த நபர் மிகவும் கஷ்டப்படுவார். இந்த ஒரு சூழ்நிலையை அறிந்து எருசலேம்ல என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பண்டிகை கொண்டாட வரக்கூடிய நாட்கள்ல இந்த மக்களை கண்காணிப்பதற்காக கோபுரங்கள் கட்டினார். சரியா, கோபுரங்கள் கட்டப்பட்டது, கோபுரங்களை கட்டினார். சரி, இப்ப இந்த மக்களை இந்த பிரச்சனையிலிருந்து, அதாவது இந்த கொள்ளையர் கூட்டத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே கோபுரங்களை கட்டி அங்கே கண்காணிக்கக்கூடிய ஒரு நபரையும் கூட வைத்திருந்தார்கள். சரி, இதன் நிமித்தமாக பல கொள்ளை சம்பவங்கள் குறைந்தது நாளடைவில். ஏன் அப்படின்னா, அங்கே அந்த கோபுரத்தை கட்டி கோபுரத்தின் மேல் ஒரு பாதுகாவலர், அதாவது அவர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பார். ஒருவேளை திருடர்களோ அல்லது கொள்ளை செய்ய போகிறவர்கள் ஒருவேளை அவருடைய கண்களுக்கு தென்பட்டால், ஏனென்றால் அவர் மேலே இருந்து அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது மக்களுக்கு எதிராக அசம்பாவிதங்கள், திருட்டு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் போது இவர் போய் அந்த உதவியை அவர்களுக்கு செய்வார். சரி, இப்ப இந்த ஒரு பின்னணியை மனதில் வைத்து இந்த சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். எப்படி சொல்லுகிறார், என்ன பாடுகிறார்? வசனம் 1, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்து சொல்றார் பாருங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சரி, மற்ற மக்களுக்கு எவ்வாறு ஒத்தாசை வருகிறது, யார் உதவி செய்கிறார் என்று கேட்டால், இந்த எருசலேமில் அமைக்கப்பட்ட அந்த கோபுரம், கோபுரத்தின் மேல் நிற்கின்றதான அந்த கண்காணி, அதை கண்காணிப்பவர். அப்ப மற்றவர்கள் என்ன நம்புகிறார்கள், எங்களுக்கு இந்த கோபுரத்தின் மேல் இருக்கக்கூடிய நபரினால் எங்களுடைய உடைமைகளுக்கும் எங்களுடைய ஐஸ்வர்யங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. எனவே எங்களுக்கு கஷ்டம் வரும்போது, எங்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் அங்கே நோக்கி பார்ப்போம். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷர், இந்த தேவனுடைய பிள்ளை, இந்த சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு இந்த சாதாரணமான மனிதரிடமிருந்து உதவி வருவது இல்லை. மற்றவர்கள் ஒருவேளை அந்த மனிதனை நம்பலாம், ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை என்ற நிலையில் நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன். பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அப்ப பர்வதங்களை நான் பார்க்க வேண்டும் என்று அல்ல, மாறாக அங்கே தேவன் வாசம் செய்யக்கூடிய இடத்தை சொல்லுகிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனங்கள் நீங்க பாருங்க, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஒருவேளை அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய நபர் அவர் உறங்கலாம், அல்லது அவரிடமிருந்து உதவி இல்லாமல் ஒருவேளை போகலாம். ஆனால் என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? 4வது வசனத்துல சொல்றாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இப்படித்தான் தேவனுடைய பாதுகாப்புக்காக இந்த சங்கீதக்காரன் அவருடைய பாதுகாப்பை எண்ணி சொல்லுகிறதையும் வாக்குறுதி கொடுக்கிறதையும் தான் இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். சரி, அப்ப இந்த பகுதியில் மனிதனிடமிருந்து நமக்கு ஒரு நாளும் உதவி வருவதில்லை என்பதை, என்ற ஆழமான சத்தியத்தை இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும், தேவனிலிருந்து மட்டுமே நமக்கு உதவி கிடைக்கும். சரி, இப்ப இந்த சங்கீதத்துல என்ன எப்படியெல்லாம் தேவன் உதவி செய்கிறார் என்பதை மீதமுள்ள வசனங்கள்ல நாம் பார்க்கலாம். சரி, இப்ப உதாரணமா பாருங்க, ஆபத்து நாள்ல அவர் ஒத்தாசையை தருவார், பகலிலும் இரவிலும் காப்பார், நம்முடைய நெருக்கத்தில் அவர் காப்பாற்றுவார், சத்துருக்களுக்கு எதிரான நிலையில் நம்மை காப்பார், அதாவது சத்துருக்களுக்கு எதிராக நம்மை காப்பார், தீமையிலிருந்து காப்பார், போக்கிலும் வரத்திலும் காப்பார் அப்படின்னு தேவனுடைய பாதுகாப்பை குறித்து சொல்லுகிறார். சரி, அப்ப உண்மையிலேயே இந்த சங்கீதத்தை படிக்கும் போது, இந்த பின்னணியும் நாம் தெரிந்து கொள்ளும் போது, நீங்களும் நானும் இந்த பூமியின் மீதோ
அல்லது பூமியினுடைய ராஜாக்கள் மீதோ மனுஷன் மீதோ நாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. we have God. நமக்கு உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார். we can trust upon him. நாம் அவர் மீது நமது நம்பிக்கையை தாராளமாக வைக்கலாம். ஏனென்றால் நமது தேவன் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக, வழி நடத்தக்கூடியவராக, நமது தேவைகளை சந்திக்கக்கூடியவராக, எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, ஏன் நம்முடைய பலவீனங்களின் மத்தியிலும் கூட, பலவீனங்களாக இருந்தாலும் கூட அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். எனவே அப்படிப்பட்ட உண்மையான நம்பத்தகுந்த தேவன் நமக்கு இருக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவராக இருக்கிறார். எனவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நமக்கு எல்லா உதவியும் நம்மை உண்டாக்கின, நம்மை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து அந்த உதவி வரும். சோ இந்த நம்பிக்கையோடு, இந்த சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். கர்த்தரே நம் பாதுகாவலராக, நம்முடைய நண்பராக, நம்மோடு கூட இருக்கக்கூடியவராக, நம்மை காக்கக்கூடியவராக, உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.